வணக்கம். ஒரு புனை எழுத்தாளராகவும், கவிஞராகவும், மொழிபெயர்ப்பாளராகவும், கட்டுரையாளராகவும் இருந்தாலும் கூட எனக்கு தத்துவத்தில் நீண்ட காலமாக மிகுந்த விருப்பம் உண்டு. என்னுடைய இளமை காலம் முதலே என் பருவத்திலிருந்தே நான் தத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு தொடர்ச்சியாக முயன்று கொண்டு வரக்கூடிய ஒரு நபர். தத்துவத்துக்கும் இலக்கியத்துக்குமான ஒரு இடைநிறுத்தம், அதற்கான இரண்டுக்குமான ஒரு ஒரு குறுக்குவெட்டு, ஒரு ஒரு தோற்றம் இருக்கிறதா, இரண்டையுமே இணைக்கக்கூடிய ஒரு மையம் இருக்கிறதா என்கிற சிந்தனையும் எனக்கு நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது. என்னுடைய புனைவுகளிலும் எப்போதுமே ஒரு தத்துவ சாரம், ஒரு தத்துவ பாங்கு, ஒரு ஒரு போக்கு இருப்பதாக நான் காண்கிறேன். ஆகையால் தமிழில் தொடர்ந்து தத்துவத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய நான் எனக்கு மிகவும் பிடித்த சில தத்துவவாதிகளை குறித்து எழுதியும் வந்திருக்கிறேன். குறிப்பாக நீட்சியை குறித்து ஒரு தொடர் எழுத ஆரம்பித்தேன். முடிக்கவில்லை, ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு நான் அதை ஆரம்பித்தேன். அவருடைய வாழ்க்கை, அவருடைய தத்துவ போக்கு ஆகிய விஷயங்களை குறித்து எழுதினேன். ஹைடகரை குறித்து சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். இது போக எனக்கு இந்திய தத்துவத்தில் பௌத்தம் குறித்தும் வைதிக மரபு குறித்தும் எல்லாம் மிகுந்த விருப்பமும் ஆர்வமும் உண்டு. தத்துவத்தில் எனக்கு ஹைடகரோ நீட்சியோ தந்த ஒரு மிகப்பெரிய ஊக்கம், பெரிய ஒரு சுவாரஸ்யம், புதிய பார்வை என்ன என்பதை என்னுடைய வாசகர்களிடம், என்னுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது. என்னுடைய கட்டுரைகளும் சரி, எழுத்தும் சரி, எப்போதுமே ஒரு தத்துவ மாணவனின் எழுத்தாக இருக்காது. அது ஒரு இலக்கிய மாணவனின், இலக்கிய எழுத்தாளரின் தத்துவ விருப்பம் கொண்ட எழுத்தாக தான் இருக்கும், ஒரு கட்டுரையாகத்தான் இருக்கும். ஆகையால் அதை ஒரு ஒரு இலக்கியவாதியின் தத்துவ எழுத்தாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு தத்துவவாதி தத்துவத்தை பார்க்கும்போது அவர்கள் அதுக்கு ஒரு வேறுவிதமான ஒரு ஒரு கோணத்தையும் ஒரு நோக்கையும் கொண்டிருப்பார்கள். குறிப்பாக தத்துவத்துடைய வரலாற்றுக்குள், இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட வகையான தத்துவ பள்ளிக்குள் ஏதாவது ஒரு தத்துவத்தை ஏற்பது, மறுப்பது அப்படிங்கிற ஒரு கோணத்தை அவர்கள் எப்போதுமே எடுத்து வருவார்கள். அல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட தத்துவவாதி எடுத்து அவரை தர்க்க ரீதியாக எப்படி விளக்குவது, எப்படி நிறுவுவது, அவர் சார்ந்த விவாதங்களை எப்படி சாராம்சப்படுத்துவது என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கும். தத்துவத்தின் வரலாறு, தத்துவத்தின் குறிப்பிட்ட பள்ளி, அப்புறம் இதற்குள் ஒரு தத்துவவாதியை வைத்து அவரை குறித்து வரக்கூடிய மாறுபட்ட சிந்தனைகளை தொகுத்து சொல்வது, ஏதாவது ஒரு புதிய பார்வை இருக்கும் என்றால் அதை வைப்பது, இவ்வளவுதான் தத்துவவாதிகளுடைய போக்கு. அதாவது அவர்கள் தத்துவத்துக்குள்ளிருந்தே தத்துவத்தை குறித்து பார்க்கக்கூடியவர். நான் அப்படியானவன் அல்ல. நான் இலக்கியத்துக்குள்ளிருந்து தத்துவத்தை குறித்து பார்க்கக்கூடியவர் என்பதால் தத்துவம் ஒரு எழுத்தாளராக எனக்கு தரக்கூடிய வெளிச்சம் என்ன, ஒரு தனி மனிதனாக, இந்த உலகில் வாழக்கூடிய தனி மனிதனாக என்னுடைய இருத்தல் குறித்து தத்துவம் எனக்கு போதிப்பது என்ன, இதுதான் என்னுடைய ஆர்வமாக இருந்திருக்காரு. அதுதான் நான் என்னுடைய வாசகர்களிடமும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இத்தனை காலமாக. இப்போது நீட்சியை குறித்து ஒரு தொடர், ஒரு காணொலி தொடரை செய்யலாம் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அதை குறித்து ஏற்கனவே என்னுடைய முகநூல் பக்கத்தில் எழுதியிருந்தேன். இது அதனுடைய முதல் பகுதி என்று சொல்லலாம். குறிப்பாக நீட்சையின் த ஸ்பேக் ஜாரதுஷ்ட்ரா அப்படிங்கிற ஒரு புத்தகம், இவ்வாறு சொன்னார் ஜாரதுஷ்ட்ரன் அப்படிங்கிற பெயரில் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வெளியாகிய ஆண்டு 2006 நினைக்கிறேன். அப்போது மிகப்பெரிய அளவில் பரவலாக படிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக அது இருந்தது. நீட்சையை குறித்து உலகம் முழுக்க வாசகர்கள் அறிந்து கொண்ட போது அவரை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு சேர்த்த புத்தகம் என்பது இந்த ஜாரதுஷ்ட்ரன் புத்தகம் தான். அவருடைய வேறு சில நூல்கள் இருக்கின்றன. அவை அந்த அளவுக்கு எளிதான புத்தகங்கள் அல்ல. இந்த புத்தகம் கூட அந்த அளவுக்கு எளிதான புத்தகம் அல்ல. சொல்ல போனால் இந்த புத்தகம் குறித்து விமர்சகர்களிடம் இருவிதமான பார்வைகள் புத்தகம் வெளியான பிறகே இருந்தது. என்னவென்றால், இதை எந்த விதத்திலும் படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இதை படித்து மிகவும் மிகப்பெரிய அளவு ஊக்கம் பெற்ற, புரிந்து கொண்ட, ரசித்த மக்களும் இருக்கிறார்கள். இரண்டு கூறுகளாக, குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அனலிட்டிக்கல் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க, ஒரு ஒரு புறவயமாக தர்க்க ரீதியாக தத்துவத்தை அலசக்கூடிய ஒரு போக்கு அமெரிக்க பாணி, பிரிட்டிஷ் பாணி தத்துவங்கள், அவர்கள் இதை வரை அவ்வளவு சுலபத்தை ஏற்றுக்கொண்டது. இது கான்டினென்டல் பிலாசபி சொல்லுவாங்க. இந்த ஜெர்மனி, யூரோப்பியன் பிலாசபி, பிரெஞ்சு, ஜெர்மன் அந்த பகுதியை சேர்ந்த தத்துவவாதிகள் இவரை இந்தியாவிலும் கூட பலரும் ஆரம்பத்தில் சுலபத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அமெரிக்காவிலும் மெல்ல மெல்ல 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பெரிய அளவில் அவர் பேசப்பட்ட ஒரு படைப்பாளியாக ஆனபோது நீட்சையுடைய இந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு
நீச்சை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதிமானுடன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், சூப்பர்மேன், பியாண்ட் மேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தாக்கம், அது பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்தியதோ அதுக்கு வேறு காரணம் கூட இருக்கு. அதை பின்னாடி நான் அதை பற்றி பேசுறேன். அதே போல அவருடைய இந்த எட்டர்னல் ரெக்கரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், நம்முடைய இந்த உலகத்தில் ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு காலமும், ஒவ்வொரு வெளியும் மீள மீள நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கான்செப்ட். அதுக்கு முற்றிலும் வேறு ஒரு பொருள் இருக்கிறது. அதை ஒவ்வொருத்தங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அது போக வந்து அவர் தொடர்ந்து கிறிஸ்துவத்தை மிக கடுமையாக தாக்கியதும், அவர் கடவுள் மறுப்பை பேசியதும் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் இந்த புத்தகத்தை பிரசித்தமாக மாற்றியது. அப்போ இந்த புத்தகத்தை நான் முதலாக கேள்விப்பட்டது என்னுடைய 10 வயது, எனக்கு ஒரு 15 வயது இருக்கும் அப்போது. ஒரு ஒரு நண்பரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் இந்த நூலை குறித்து, இந்த நூல் வரக்கூடிய ஒரு வாசகத்தை குறித்து சொன்னார். கடவுள் இறந்து விட்டார் என்று ஒரு வாக்கியம், அதை நீச்சே சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றார். அந்த வாக்கியம் அப்போது நிறைய கட்டுரைகளில் மேல மேல மேற்கோள் காட்டப்பட்ட வாக்கியம். நான் அது பிறகு ஒரு கட்டுரையில் அந்த அந்த வாக்கியத்தை பார்த்தேன். அதை குறித்து அவர்கள் எழுதியிருப்பதை படித்த போது கூட எனக்கு அது தெளிவாக புரியவில்லை. ஏன் கடவுள் இறந்து விட்டார் என்று ஒரு பிரகடனம் செய்ய வேண்டும்? கடவுள் இல்லை என்று ஒருவர் சொல்லலாம், அது ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒரு பகுத்தறிவுவாதம், அது ஒரு கடவுள் மறுப்புவாதம் அப்படி புரிஞ்சுக்கலாம். எதற்காக ஒருவர் கடவுளே இல்லை என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், அதற்கான பொருள் நமக்கு நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய மரபில் அதற்கான அர்த்தம் நம்மிடம் இருக்கிறது. நிறைய இறை மறுப்பாளர்கள் நம்முடைய மரபில் இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நமக்கு. பௌத்தம் கூட ஒரு இறை மறுப்பிலிருந்து தோன்றிய ஒரு சிந்தனை, அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா கடவுள் இறந்து விட்டார் என்று ஒருவர் ஏன் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. என்னுடைய 20களில் நான் கல்லூரி படிப்பை படித்த காலத்தில் நீட்சையை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக படிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு நீட்சையுடைய இந்த புத்தகம் என் கையில் வந்தது. இதை குறித்து சில விஷயங்கள் படிக்க ஆரம்பித்தேன். தமிழில் படித்து வரக்கூடிய, இல்லாவிட்டால் இந்த மேற்கத்திய மரபிலிருந்து நாம் நினைப்பது வந்து அமெரிக்க சிந்தனையை ஒட்டிய சிந்தனை பள்ளிகள், இல்லாவிட்டால் பிரிட்டிஷ் கல்வி புலத்தை சேர்ந்த சிந்தனைகள், இவையெல்லாம் ஒட்டிதான் நம்முடைய கல்வியை கற்கிறோம். அப்படி கற்று வரக்கூடியவர்களுக்கு நீட்சிக்குள் செல்வதில் சில சிரமங்கள் இருக்கும். நீட்சி மட்டுமே அல்ல, பல்வேறு ஜெர்மானிய சிந்தனையாளர்களுக்குள் செல்வதில் ஒரு பெரிய தடை இருக்கும். ஏனென்றால் நான் எப்படி சொன்ன மாதிரி ஒரு 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 பொருள் வயமான, ஒரு பொருண்மையான, புறவயமான, தர்க்க ரீதியான தத்துவங்கள், அனலிட்டிக்கலான, அலசி ஆராய்ந்து செல்லக்கூடிய இந்த ஒரு ஒரு தத்துவ மரபு தான் நமக்கு பரிச்சயம் இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு மெட்டபிசிக்கலான ஒரு தத்துவ மரபு அப்படின்னு, ஒரு நீ பொருண்மைவாதம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய வைதிக மரபு தான் நமக்கு உடனே ஞாபகம் வரும். ஆன்மா இல்லாத ஒரு உலகம், ஜீவாத்மா, பரமாத்மா, இந்த மாதிரி விஷய கான்செப்ட்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்போ இது ஒண்ணு வந்து ரொம்ப இதுவா இருக்கு, பக்தி மரபு சார்ந்த ஒரு தத்துவம். இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப அனலிட்டிக்கலான ஒரு பார்வை. இது ரெண்டு தான் நம்மகிட்ட இருக்கு. இது ரெண்டுக்கும் விட்டு போன ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்காது. கான்டினென்டல் பிலாசபி சொல்லக்கூடிய இந்த யூரோப்பியன் பிலாசபிக்குள்ளாடி அதுக்குள்ள ஒரு பெரிய டெப்த் இருக்கு. குறிப்பாக இருத்தலியல்வாதத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய போக்கு, ஒரு சுவாரஸ்யம், ஒரு பரிமாணம் அதற்குள் இருக்கிறது. அதை வந்து நம்முடைய கல்வி மரபு நமக்கு போதிப்பதில்லை. அதே போல இலக்கியத்தை கற்று, இலக்கியம் சார்ந்த எழுத்தாளர்களை வாசித்து, அப்படியே சமூகம், உலகம், அறிவியல், சமூகவியல் அப்படின்னு வாசித்து கொண்டே போகிறவர்களுக்கு கூட இந்த ஒரு மரபு அறிமுகமே ஆவதில்லை. சுவாரஸ்யமான விஷயம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாமே நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு காலனியம் வந்து ஒரு ஐரோப்பிய கல்வி நமக்கு வந்து, ஐரோப்பிய கல்வி சொல்லும்போது மேற்கத்திய கல்வி நமக்கு பரிச்சயமாகி நம்ம ஊர்ல கல்வி போதிக்க தொடங்கிய ஒரு காலத்தில் மிக தெளிவாக அவர்கள் தத்துவத்தை மதம் சார்ந்த ஒன்றாக வகுத்து விட்டு, அறிவியல், சமூகம் சார்ந்த சமூகவியல், வரலாறு, இப்படியான விஷயங்கள், அரசியல், இதெல்லாத்தையும் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. கணிதம், இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். இதை சார்ந்த எல்லா துறைகளையும் கற்றுக்கிட்டோம். ஆனா தத்துவம் என்றால் அது மதம் சார்ந்தது என்று சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம். ஏனென்றால் நம்முடைய நாடு வந்து ஒரு மத சார்பின்மையை பின்பற்றக்கூடிய தேசமாக இருந்ததால் மதத்தை போதிக்க கூடாது, மதம் சார்ந்த கூடிய தத்துவத்தை போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தத்துவத்தை பேச உடனே அதுக்குள்ள மதம் வந்துடும். ஸோ அது நம்ம அதுக்குள்ள போக வேணாம். அப்புறம் எல்லாருமே வந்து சண்டை போடுவாங்க, எல்லாருக்கும் அவங்க மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கும். மதத்தை பற்றி பேசுவது வந்து ஒரு விதத்தில் மதவாதமாக மாறிவிடும் அப்படிங்கிற பயம் நமக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம அது மாதிரி அந்த ஐரோப்பாவிலையும் பார்த்தீங்கன்னா,
அவங்க தேவாலயத்திலிருந்து இந்த ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மன்னராட்சி இந்த தேவாலயத்திலிருந்து குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையினா அவர்கள் விடுபட்டு வந்த ஒரு காலத்துல தான் புத்தொழி காலம் அங்கு உருவாகுது ஐரோப்பாவில். அப்போ அவர்களுடைய மரபு என்பதும் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் தேவாலயம், இறை சிந்தனை இது எல்லாத்தையும் கல்வியிலிருந்து விலக்கித்தான் அவங்க படிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. முற்போக்கான கல்வி என்பது அப்படித்தான் உருவாகி வருது. அதனால அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது நடந்ததுனால முழுக்க முழுக்க 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இல்லைன்னா 10ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தத்துவம் என்பது இறையியல் சார்ந்த விஷயமாக மெல்ல மெல்ல உருமாறியது. அது அது தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்து கொண்டே வந்தது. அறிவியல் தன்னுடைய மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது. ஸோ காலனிய காலத்துக்கு பிறகு நாம் கல்வியை எடுத்துக்கொண்டதால் நம்முடைய கல்வி மரபு என்பதை முழுக்க முழுக்க தத்துவத்தை வெளியிட்டு வேற விஷயங்கள் நமக்கு போதிக்க தொடங்கியது. கல்வி வழியாக நமக்கு கிடைக்காது. இந்த கல்வி மரபின் நீட்சியாக நம்மிடம் வருவதுதான் இலக்கியம். இலக்கியம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் வருது. ஆகையால் ஒரு தத்துவத்தை இப்படி வாசிப்பது என்பது நமக்கு பெரிய ஒரு சிரமமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்தது. எப்படி நம்ம தத்துவத்துக்குள்ள போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதுல பெரிய பெரிய ஈடுபாடு இருந்தது. வைதிக தத்துவத்தையும் வாசிப்பதில் நிறைய சிரமங்கள் இருக்கு. ஏன்னா அதுக்கான ஒரிஜினல் டெக்ஸ்ட், அதுக்கான பதவுரைகள் இதெல்லாம் நம்ம இங்க தேடி போயிட்டு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படும். இல்லைன்னா நீங்க திரும்ப அந்த மதத்தோட தொடர்பு படுத்தி தான் நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. நம்ம ஊரை தொடர்ச்சியா நடக்கிறது தான். நீங்க வைணவர்களாகவோ சைவர்களாகவோ மாறி அந்த ஒரு மரபுக்குள்ளே தான் நீங்க வாசிக்க வேண்டிய அவசியம். நீங்க ஒப்பிட்டு பல்வேறு அதாவது ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு வெளிநபராக நின்று நீங்கள் அதை படிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த சிக்கல்கள்லாம் எனக்கும் இருந்தது. ஸோ இதையும் தாண்டி நான் என்னுடைய சுயமுயற்சினால் தத்துவத்தை படிக்க ஆரம்பித்தேன். நான் ஐரோப்பிய தத்துவத்தில் எனக்கு பிடித்த தத்துவவாதிகள் எல்லாருமே அங்கங்க நான் யாருடைய கருத்துக்களே எனக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி அவங்க வழியா நான் படிச்சு அவங்களோட முரண்படுத்தி பிற தத்துவவாதிகளை புரிந்து கொண்டு அப்படி எனக்குள்ளாடி எந்த விஷயம் என்னுடைய அகத்தில் சுடரக்கூடிய அந்த தேடல் என்பது எது என்று அறிந்து கொண்டு அதன் வழியாக எனக்கு தேவையான தத்துவவாதிகளை நான் படித்துக்கொண்டு தேவையான இல்லாதவர்களை நான் ஒதுக்கிறேன். அப்படிதான் என்னுடைய வாசிப்பு தோன்றியது. அது பறந்துபட்டு எல்லாத்தையும் படிக்கிறது இல்லையா, அது என்னுடைய ஒரு பாணி அல்ல. நான் அதை தேவையில்லைன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் படிப்பது என்பது ஒரு தத்துவவாதியுடைய ஒரு அணுகுமுறை. அது என்னுடைய அணுகுமுறை கிடையாது. எல்லாரும் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுப்பேன். ஆனா எல்லாரையுமே ஓரளவுக்கு படிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை கிடையாது. நமக்கு ரொம்ப அவசியமா நம்ம நினைக்கக்கூடிய தத்துவவாதிகளை தேடி தீவிரமாக உள்புகுந்து ஆழமாக படிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய இலக்கு. மற்ற ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஒருத்தங்களையும் படிச்சு நம்ம அவங்களுக்குள்ள டெப்தா போகும்போது அவர்களை வைத்து அவர்களை ஒட்டி பேசியிருக்கக்கூடிய வேறு தத்துவவாதிகளை புரிந்து கொள்ளலாம். அப்படியே நம்முடைய ஒரு நமக்கு பரிச்சயம் இருக்கக்கூடிய தத்துவவாதிகளுடைய ஒரு குரூப்புங்கிறது விரிவாயிட்டே போகும். அந்த அந்த ஒரு தொகுப்பு நமக்கு பரிச்சயம் உள்ளவர்கள், நாம் படிக்கக்கூடியவர்கள், நாம் பின்தொடரக்கூடியவர்களுடைய தொகுப்பு விரிவாகி கொண்டே போகும்போது இவர்கள் சொன்னதுலேருந்து முற்றிலும் வேறுபட்டு பேசியவர்களையும் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு சாராம்சம் சார்ந்த தத்துவம் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. இன்னொரு பக்கம் நான் எப்போ சொன்ன மாதிரி முழுக்க ஒரு விலகியல் சார்ந்த ஒரு தத்துவ மரபு இருக்கு. அனலிட்டிக்கல் பிலாசபி, அப்புறம் பெரும்பாலான ஒரு எத்திக்கல் பிலாசபி, இதெல்லாமே அந்த ஒரு போக்குக்குள்ள வந்துடும். அதன் பிறகு நமக்கு இதுக்கு ரெண்டுக்குமே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு நிகிலிசம் சார்ந்த ஒரு மரபு இருக்கு. இந்த நிகிலிசம் கூட இன்னைக்கு நான் முன்னே சொல்லக்கூடாது நினைக்கிறேன். சாராம்சவாதத்துக்கு எதிரான ஒரு மரபு கூட இருக்கு, பௌத்தம் மாதிரியான மரபுகள். இவ்வளவுதான் நமக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரையில முக்கியமான மரபுகள் இவை இருக்குங்க. அப்புறம் இதுக்குள்ளாடி இருத்தலியம் சார்ந்த ஒரு பள்ளியை தான் நீட்சியை சேர்ந்தவர். இருத்தலியம் சார்ந்த ஒரு பள்ளியை சேர்ந்தவர் நீட்சி என்கிற ஒரு புரிதல் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுல இருந்து நான் அவரை பிடிச்சிக்கிட்டு உள்ள போனேன், இன்னும் டெப்தா உள்ள போனேன். அதன் பிறகுதான் எனக்கு உண்மையிலே நீட்சை யார் என்று புரிய ஆரம்பித்தது. ஸோ நீட்சை என்கிற ஒருவரை பற்றி கேள்விப்படுகிறேன். அதன் பிறகு அவரை குறித்து அங்கங்கே சில தகவல்களை சேகரிக்கிறேன். அதன் பிறகு அவருடைய புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு முழுமையாக புரியவில்லை, அவர் என்னதான் சொல்றாரு எனக்கு புரியல. ஆனா அவர் மறுக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஆனா அவர் நிறைய விஷயங்களை குறியீடுகளாகவும் உருவகங்களாகவும் முரண்பட்ட உள் முரண்பாடு கொண்ட விஷயங்களாகவும் நகைமுரணாகவும் சொல்லுகிறார் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா புரியாது. பட் அவருடைய மெயினான ஒரு ஐடியா என்னன்னு எனக்கு தெரியல. அதன் பிறகு நான் ஹைடகரை படிக்க ஆரம்பித்தேன். ஹைடகரை படிக்க ஆரம்பித்தது, வெரிதாவை படிக்க ஆரம்பித்தது, பின்னணித்தத்தை படிக்க ஆரம்பித்தது எனக்கு ஒரு திறப்பை கொடுத்தது.
பின்னவீனத்தை படித்துவிட்டு டெரிடாவிலிருந்து ஹைடகருக்கு சென்றது எனக்கு பெரிய அளவில் உதவியது. ஹைடகரிலிருந்து திரும்ப நீட்சியிடம் வந்தேன். அப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப திட்டமிட்டு நடக்கல. ஏன்னா பேரலா நான் ஒரே டைம்ல உங்களை படிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் திரும்ப நீட்சியிடம் வரும்போது அவரை ஹைடகரின் பார்வையில் இருத்தலியம் சார்ந்து வாசிப்பது, ஆண்டாலஜிக்கலா வாசிக்கிறது, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் நீட்சை குறித்து பல்வேறு இன்டர்பிரிட்டேஷன், பல்வேறு விளக்கங்கள், பதவுரைகள் எல்லாத்தையும் நான் தேடி தேடி படிச்சப்போ எனக்கு இன்னொரு டெப்த் கிடைச்சது. அந்த நேரத்துல எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரிய வந்துச்சு அப்படின்னா, தமிழ்ல நீட்சை அறிமுகமாகிறார் இந்த ஒரு புத்தகத்தின் வழியாக 2006. அதை பத்தி நான் சொல்றேன். இந்த புத்தகத்தை 2006 ஜர்துஷ்ரா இவ்வாறு கூறினான் அப்படிங்கிற பேர்ல இவங்க வெளியிட்டாங்க. காலச்சூடு பதிப்பகம் வெளியிட்டார்கள். ரவிக்குமார் என்கிற இயற்பெயர் கொண்டு கோழைக்கண்ணன் தான் இதை மொழிபெயர்த்தார். கோழைக்கண்ணன் ஒரு முக்கியமான கவிஞர். அவர் வந்து இதை மொழிபெயர்த்தார். அவர் வந்து மாயா பஜார், பிள்ளை விளையாட்டு அப்படியான கவிதை தொகுப்புகளை வெளியிட்டவர். இது அவருடைய முக்கியமான மொழிபெயர்ப்பு. ஜரதுஷ்ரா இவ்வாறு கூறினார். அதுபோக குற்றமுத்திரை, எங்கே அந்த பாடல்கள், கா அப்படியான படைப்புகளையும் அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போ இந்த மொழிபெயர்ப்பு வந்தது ரொம்ப ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு தான், படிப்பதற்கு ரொம்ப சரளமான மொழிபெயர்ப்பு. ஆனாலும் அதனுடைய மொழி அந்த ஒரு நான் எப்பவும் சொல்ற மாதிரி தமிழ் இந்த தத்துவ ஒரு மரபே நமக்கு கிடையாது. அது எப்போ அது மரபு நம்ம கிட்ட போகுது அப்படின்னா, என்னுடைய புரிதல் இந்த வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே ஏற்பட்ட ஒரு ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன், அப்புறம் இங்கே நம்முடைய ஒரு பிரிண்ட் கல்ச்சர் வருது, அப்புறம் நிறைய பிரசுரங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு ஒரு 19ஆம் நூற்றாண்டுல. ஆனால் அதன் பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம இதெல்லாம் வேணாம் அப்படின்னு உதறிட்டு முழுக்க மேற்கத்திய கல்வி நோக்கி போன போது தத்துவத்துக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு கேப் திரும்ப வந்துச்சு. ஆரம்பத்தில் கேப் வந்து பௌத்தத்துடைய வீழ்ச்சி, அதை அடுத்து இந்து மதத்துடைய எழுச்சி, பக்தி மரபுடைய தோற்றம், அதை ஒட்டியே அந்த ஒரு தத்துவத்துக்கும் மனிதர்களுக்குமான பொது மனிதர்களுக்குமான ஒரு ஸ்பேஸ் வந்து மெல்ல 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 குறைஞ்சிட்டு வருது. அப்புறம் மதம் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இங்கே மாறுது. அதை வந்து மன்னர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஃபண்டிங் பண்ணி, நான் சொல்ல இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு ஃபண்டிங் பண்ணி பெரிய ஒரு ஸ்ட்ரக்சராக இங்கே மாறும்போது தத்துவம் பெருசா அது ஈடுபடல. பெரும்பாலும் அது வந்து ஒரு உணர்வு சார்ந்த ஒரு இறை ஈடுபாடாக அது மாறியது. பாடல்கள், கவிதைகள், இலக்கியம் இதெல்லாம் தத்துவத்துடைய சாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கு பயன்பட்டன. அதே நேரத்தில் வந்து அந்த மடங்களில் இருப்பவர்கள் மட்டும்தான் வந்து தனித்தனியா அவர்கள் படித்தார்கள், தத்துவத்தை படித்தார்கள். ஒரு பெரிய கேப் அதுக்கப்புறம் வருது. அந்த கேப்புக்கு பிறகு வெள்ளக்காரங்க வராங்க. வெள்ளக்காரங்க அப்புறம் எல்லாமே மெல்ல 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 இந்த விஷயங்கள்லாம் அப்படியே காணும்போது அவங்க வந்து இந்த படைப்புகள்லாம் எடுத்து சமூகத்திலிருந்து எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, மொழிபெயர்த்து தங்களுடைய தேவைக்காக அவங்க அதை வாசிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த மொழிபெயர்ப்புகள் வழியாக நம்முடைய பின்காலனிய காலத்திலோ இல்லாட்டி காலனிய காலத்திலும் கூட பலரும் அந்த மொழிபெயர்ப்புகள் வழியாக நம்முடைய மரபை முக்கியமான தத்துவ பிரதிகள் சிலவற்றை எடுத்து படிக்கிறார்கள். இப்படிதான் நம்முடைய பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம போகுது. ஆனா ஒரு பெரிய ஒரு விடுபடல் வருது. இந்த ஒரு காரணத்தினாலே தான் தமிழ்லேயும் வந்து இதற்கான மொழி கிடையாது. தத்துவத்தை பற்றி பேசுவதற்கான மொழி நம்மகிட்ட கிடையாது. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஒரு ஒரு வினோதமான ஒரு பழைய ஒரு மொழியை பயன்படுத்துவது கூட நமக்கு இருக்கு. மொழிபெயர்ப்பை படிக்கும் போது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வரி எடுத்துக்கிறேன். ஜரதுஷ்டனுக்கு 30 வயது ஆன போது தனது வீட்டையும் வீட்டின் அருகில் உள்ள ஏரியையும் விட்டு வெளியேறி மலைகளை நோக்கி சென்றான். அங்கே தனது உள்ளுயிரையும் ஏகாந்தத்தையும் துய்த்தான் அப்படின்னு ஒரு இடம். உள்ளுயிர் நான் நீங்க சொல்றது வந்து ஆன்மாவை சொல்றது. ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இவர் யூஸ் பண்றாரு. எகைன் ஸ்பிரிட்டுங்கிறது வெறும் ஆன்மா மட்டும் கிடையாது, வேற ஒரு பொருள் அதுக்கு இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி வந்து நீங்க அதை பண்ணுவீங்க, அதை மொழிபெயர்ப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஜெர்மனிய மொழியில் சில சொற்களுக்கு ஒரு பொருள் இருக்கிறது, அது வந்து ஆங்கிலத்துக்கு வரும்போது கொஞ்சம் மாறுது. தமிழ்ல அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஒரு உள்ளுயிர் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறது கூட ஒரு ரொம்ப சரியான சொல்லலாம்னா ஓகே, ஆன்மான்னு சொல்லலாம். ஆன்மாங்கிற சொல்றதை விட பெட்டரான ஒரு சொல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவர் பயன்படுத்துறாரு. இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கு. ஆனா ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப நல்ல ஒரு முயற்சி தான் சொல்லுவேன் இந்த ஒரு மொழிபெயர்ப்பு. ரொம்ப ஒரு சின்சியரான மொழிபெயர்ப்பு. ஸோ நீங்க நம்பி படிக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாக நிச்சயமாக இருக்கிறது. ஸோ வாசிப்பதற்கு ரொம்ப சரளமா இருக்கு. அதனால இந்த மொழிபெயர்ப்பு பெரிய அளவில் வெற்றி அடைந்த மொழிபெயர்ப்பு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வாங்கி படிச்சாங்க. பட் எந்த இடத்துல நமக்கு தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா, நம்மளால வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை புரிந்து கொள்வதற்கான பதவுரைகளோ விளக்க உரைகளோ போதுமான விவாதங்களோ தமிழில் எங்குமே இல்லை. பொதுவாக நீட்சியை பற்றி அங்கே சில கோட்பாடுகள் இருக்குது. அந்த கோட்பாடுகளும் தொடர்ச்சியாக நீட்சி வந்து ஒரு கிறிஸ்துவ மத எதிர்ப்பாளராக இல்லாவிட்டால் ஒரு பின்னமித்தவாதியாக அறிமுகப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள். பட் அதுக்குள்ள டெப்தா அவங்க யாருமே போல. அதனாலே மக்களுக்கு பொதுவாக இவர் என்ன சொல்ல வரான்னு புரியல. பட் கதை ரொம்ப சுவாரஸ்யமா அவங்களுக்கு இருந்துச்சு. உண்மையிலே இந்த கதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். பட் சில அத்தியாயங்கள் உங்களுக்கு உள்ள போகிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அவருடைய படைப்புகளிலே வந்து ரொம்ப படிப்பதற்கு எளிமையான படைப்பாக இந்த படைப்பு இருந்தாலும் கூட இது உள்ள போறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா
அவர் நிறைய விஷயங்கள் ரொம்ப சிம்பாலிக்கா, ரொம்ப உருவக ரீதியாக, குறியீட்டு ரீதியாக சொல்லுவார். இப்போ வந்து இந்த ரைட்டரை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பத்தியும் சில ரொம்ப சுருக்கமான சில தகவல்கள் தரேன். அதுக்கப்புறம் இந்த முதல் அத்தியாயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த காணொளியில நான் சொல்றேன். இப்போ இந்த எழுத்தாளர் பெயர் வந்து நீட்சே, ஃப்ரெட்ரிக் வில்லம் நீட்சியா. சில பேர் இதில் நீட்சே அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் நீட்சா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஜெர்மானிய தத்துவவாதி, 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தத்துவவாதி. இவர் கிளாசிக்கல் பிலாலஜிஸ்ட்ங்கிறாங்க, அதாவது செவ்வியல் சார்ந்த ஒரு மொழியியலாளர். மொழியியல் அப்படிங்கிற விஷயத்துல இருந்தால் பின்னாளில் வந்து நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்புறம் தான் வருது. ஆரம்பத்தில் வந்து மொழியியல் அப்படிங்கிற ஒரு பெரிய படிப்பு இருந்துச்சு, அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக போகலாம். அவர் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு இறையியல் சார்ந்த ஒரு பயிற்சி பெற்றவர். அவருடைய குடும்பத்தில் நிறைய பேர் இறையியல் சார்ந்தவர்களாக இருந்திருக்காங்க, அதாவது சாமியார்களாக இருந்திருக்காங்க கிறிஸ்துவ மரபில். இவரும் அதுக்குள்ள போக வேண்டியவர் தான், ஆனால் அதுலேருந்து வெளியே வந்துடுறாரு. அதாவது அவர் துறவரத்தை ஏற்கவில்லை, அந்த ஒரு திசையை நோக்கி சென்று டக்குன்னு அவர் தன்னுடைய 17 வருடத்துல வெளியே வரக்கூடிய ஒரு நபர். அதனாலதான் முழுக்க முழுக்க இறை மறுப்பாளர் மாதிரி தெரிஞ்சாலும் இவருடைய பார்வை என்பது இறை மறுப்பா இல்லை, அதுக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள நான் அப்புறமா வரேன். இவர் ஒரு 44 வயதுல வந்து இவர் காலமாகிறார். அது 1900. அவருடைய 44வது வயதுல வந்து இறந்து போறார். ஸோ 20 நூற்றாண்டுடைய துவக்கத்திலே அவர் இறந்து போயிடுறாரு. இவருடைய 44வது வயதில் இவருக்கு இது வருது, பக்கவாதம் வருது. பக்கவாதம் அது மாதிரி அந்த பக்கவாதம் தாக்குனதில் மூளையில பெரிய பாதிப்பை பெற்று, அதனால அவருக்கு நினைவு மறதி அதிகமாக ஏற்படுத்துகிறது. ஒரு 10 ஆண்டுகள் இல்ல 11 ஆண்டுகள் அவருடைய அம்மாவும் அவருடைய சகோதரியும் அவர் நல்லா பார்த்துக்கிறாங்க. இவருடைய இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம், கடைசி காலகட்டம் என்பது. அப்போதுதான் ஹிட்லருடைய ஒரு பெரிய எழுச்சி அங்கே துவங்குது, இவர் இறந்து போனதுக்கு பிறகு. 1930கள் 40கள் அந்த ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருடைய எழுத்துக்கள் இவருடைய சகோதரியால் பிரசுரிக்கப்படுகிறது. அதன் பிறகு மெல்ல மெல்ல அந்த ஒரு தத்துவ வட்டத்துக்குள் அந்த விஷயங்கள் பேசப்படுகின்றன. இவங்க எல்லாம் ஜெர்மானிய தேசியவாதிகள் இவருடைய சில கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டு, இவர் சொல்லக்கூடிய அந்த அதிமனிதன் மாதிரியான விஷயங்கள் தவறாக புரிந்து கொண்டு இதை தம்முடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அதை ட்விஸ்ட் பண்றாங்க. ஸோ இவரோட சகோதரியும் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை, அவங்களும் தன்னுடைய சகோதரனுடைய உண்மையான பங்களிப்பு என்னன்னு தெரியாது, அவங்களும் இந்த கட்சிக்காரங்களோட சேர்ந்து போயிடுறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நினைக்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய அந்த ஒரு நாஜி தத்துவத்துக்கு, பாசிச தத்துவத்துக்கு இவர் ஒரு 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 உடைவாளாக இருப்பார் அப்படின்னு நம்புறாங்க அவங்க. ஆனால் உண்மையிலே வந்து நீச்சைக்கு உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நீச்சை கம்ப்ளீட்டா இன்னொரு விஷயத்த பேசினாங்க, அவருக்கு அரசியலுக்கும் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஸோ இந்த இனவாதம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் நீச்சை மீது பின்னர் சுமத்தப்பட்டன. அதுக்கு காரணம் வந்து என்ன, ஹிட்லர் தான். ஹிட்லர் இவரை தவறாக பயன்படுத்தியது. ஹிட்லருடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஹிட்லர் மீதான, இனவாதம் மீதான அந்த யூத வெறுப்புக்கு எதிரான ஒரு பெரிய அலை உலகில் தோன்றிய போது அந்த விஷயங்கள் நீட்சையையும் பெரிய அளவில் பாதித்தது. நீட்சை இறந்து போயிட்டார், நீட்சைக்கு தெரியாது நடக்குதுன்னே தெரியாது. ஆனா அவருடைய அந்த பெயர் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியது அந்த ஒரு காலகட்டம், உலக போருக்கு பிறகான காலகட்டம். அதன் பிறகு மெல்ல மெல்ல நீட்சையை ஆதரிப்பவர்கள் இல்லை, அவர் அந்த மாதிரி இனவாதம் சார்ந்தோ இல்லாவிட்டால் அவர் இது பாசிசம் சார்ந்தோ எதையுமே அவர் பண்ணல, அதுக்கும் அவருக்கு சம்மதம் இல்லைன்னு அவங்க புரிய வச்சாங்க. நிறைய பேருக்கு புரியல, இன்னைக்கும் நிறைய பேர் பேச கொடுக்குறாங்க. அடுத்ததான் வந்து இவரோட பயங்கரமா அடிவாங்கன்னு இன்னொருத்தர் இருந்தார், அவர் வந்து ஹைடெகர். அவர் நிஜமாவே நாஜி கட்சியை நம்பினார். அப்புறம் வந்து அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் அவருக்கு யூனிவர்சிட்டியில பெரிய வைஸ் சான்சலர் மாதிரி பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க நினைக்கிறேன். அவரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர். அவர் இந்த தத்துவத்தையும் அரசியலையும் இணைக்கக்கூடிய ஒரு சின்ன தவறை செஞ்சார் அவர். அடுத்து இன்னொரு விவாதத்துல நான் விரிவா பேசுறேன். அவர் இவரோட அதிகமாக அடி வாங்கினவர். நாஜி கட்சிகளுடைய வீழ்ச்சிகளுக்கும் ஹிட்லருடைய வீழ்ச்சிக்கும் பிறகு மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்ட இன்னொருத்தர் வந்து ஹைடகர் தான். நீட்சே அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இப்போ நீட்சை பற்றி பேசக்கூடிய எல்லாருமே வந்து அந்த விஷயத்த சொல்லுவாங்க. நீட்சே வந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு, அவர் இளமையிலும் சரி, கல்லூரியில் 10 ஆண்டுகள் வேலை செய்தார். அதன் பிறகு பெருசாக எங்கேயுமே வேலை செய்யலை, வீட்டிலே இருந்தார். ரொம்ப பண வசதியெல்லாம் கிடையாது, சிரமப்பட்டு தான் அவர் வாழ்ந்தார். அவருடைய எழுத்துக்காலம், அதாவது மிகச்சிறந்த எழுத்துக்களுமே அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் தனியா நீண்ட பயணங்கள் சென்ற போது, குறிப்பாக இந்த புத்தகம் இவ்வாறு சொன்னான் ஜாரதுஷ்டங்கிற புத்தகம் வந்து அவர் சுவிட்சர்லாந்து, அதுக்கப்புறம் பிரான்ஸ், இத்தாலி மாதிரியான நாடுகள்ல அவர் நீண்ட பயணம் சென்ற போது
நடைப்பயணம் எல்லாம் சொல்லும்போது மாலையில் வந்து அவருக்கு அப்பப்போ தோணக்கூடிய ஐடியாஸை அவர் கிறுக்கிப்பார். அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர், கவிதை எழுதித்தான் அவர் இலக்கியத்துக்குள் வருகிறார், அப்படி தத்துவத்துக்குள் செல்கிறார். அப்போ அவர் அந்தந்த சில விஷயங்களை குறிப்பிடுத்திக்கிட்டு மெல்ல மெல்ல அவர் அதை ஒரு கிரியேட்டிவான ப்ராசஸ் வழியாக தான் அவர் இந்த தத்துவ விஷயங்கள் எல்லாம் திரும்ப பேச ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு நீங்க இப்படி வச்சுக்கலாம், ஒரு உருவகத்தை சொல்வதற்கான ஒரு பேரபிள் மாதிரி அவர் இந்த ஒரு புத்தகத்தை எழுத முயற்சி பண்ணுறார். அவருடைய தத்துவத்தை சொல்வதற்கான ஒரு பேரபிள். அப்போ இந்த ஒரு மாதிரி ஞான கதைகள் மாதிரி அவர் அதை உருவாக்குறார். அது 3 பகுதிகளாக அவர் அதை எழுதியதாக சொல்லுகிறார். அதன் பிறகு அவருடைய வேறு புத்தகங்கள் பல வெளியாகின்றன. அவருடைய பல முக்கியமான புத்தகங்கள் வெளியாகின்றன. இது எல்லாமே அவருடைய ஒரு பெரிய ஒரு முதல் முக்கியமான புத்தகமே ட்ராஜடி பற்றின ஒரு முக்கியமான புத்தகம் இருக்கு. அதன் பிறகு வந்து அவருடைய இந்த புத்தகம் இருக்கிறது, கே சயின்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமான பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். இப்போ அந்த புத்தகங்களும் ரொம்ப டீட்டெயில்டாக அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த வேறு சில புத்தகங்கள்ல ரொம்ப டீட்டெயில்டாக அவர் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் வந்து அவர் ஓரளவுக்கு எளிமையாக சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக இந்த புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இது வந்து அவரோட பியாண்ட் குட் அண்ட் ஈவில். இது வந்து அப்படின்னு ஒரு ரொம்ப பிரசித்தமான ஒரு புத்தகம் இது. அதாவது தீமைக்கு நன்மைக்கு அப்பால், ரொம்ப ஒரு கேட்சியான டைட்டில். ஆனால் இந்த புத்தகத்தை கூட நீங்க படிச்சு புரிஞ்சது ரொம்ப சிரமப்படும். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீங்க படிச்சுட்டு, நான் நிறைய அத்தியாயங்களுக்கு குறிப்புகள்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த குறிப்புகளை குறித்து தமிழ் எழுதுவதற்கே எனக்கு நிறைய பக்கங்கள் ஆகின்றன. அவ்வளவு நீங்க விரிவாக எழுதாதான் தமிழ்ல நம்ம நினைக்கிற விஷயத்தை கண்டு பண்றோம். நானே இதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் நானும் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது. ஸோ ஒரு முறை படிக்கும்போது நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கிறது, அடுத்த முறை படிப்பது இன்னொரு புரிதல் கிடைக்கிறது. ஆனால் இந்த புத்தகம் அப்படி இல்லை. இந்த ஜார்துஷான் சொன்னார் அப்படிங்கிற புத்தகம் வந்து கம்ப்ளீட்டா வேற டைப்பான புக். இது ரொம்ப ஈஸியா நீங்க கொஞ்சம் ரீடபிளான புக். பட் அதே நேரத்தில் இதுக்குள்ள ரொம்ப ரொம்ப அடர்த்தியான பல கருத்துக்கள் இருக்குங்க. இப்படி பெரிய அளவில் ஐரோப்பாவிலும் சரி உலக அளவிலும் மிகப்பெரிய தாக்கத்தை அவரோட மரணத்துக்கு பிறகுதான் அவர் செய்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு 11 ஆண்டுகள் அவர் உடல்நலம் பெற்று இருக்கிறார். அவர் மனநலம் எழுந்ததாக ஒரு பேச்சு இருக்கு. பேசிக்காக ஒரு நியூராலஜிக்கல் டிசார்டர். அதன் பிறகு அவருடைய நினைவு முழுக்க அவருடைய தவறி போகுது. அவருடைய உடல்நலம் மிக மோசமாகிறது, பக்கவாதம் இருக்கிறது, நடக்க முடியாத நிலைமை வருகிறது. இதெல்லாமே ரொம்ப அவர் படுத்த படுக்கையாகிறார் அடிப்படையில். அதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு ரொம்ப நிறைய உடல் நலக்கேடுகள், தொடர்ச்சியான தலைவலி மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ் உள்ள ஒரு மனிதர் ஆரம்பத்திலேருந்தே. ஆனால் அந்த இளமை காலத்துடைய ஒரு முடிவில் 40களில் வந்து அவருக்கு 30கள் வச்சுக்கலாம், அதில் ஒரு பெரிய ஒரு அடி. அதுக்கப்புறம் 44 வயதில் அவர் இறந்து போறாரு நினைக்கிறேன். இது வந்து அவருடைய ஒரு வாழ்க்கை. இப்போ இல்லை தப்பா சொல்லிட்டேன், 55வது வயதில் அவர் இறந்து போறாரு. ஸோ 55 வயதில் அவர் இறந்து போறாரு. ஸோ 40களில் அவருடைய அந்த ஒரு நோய்மை அவரை தாக்குகிறது. ஸோ அவருடைய ரொம்ப ப்ரொடக்டிவ் பீரியட்னா அந்த 44 வயது ஆகிறது வரையும் தான் அவருடைய ரொம்ப ப்ரொடக்டிவான பீரியட். இதுக்குள்ளாடி தான் அவருடைய மிகச்சிறந்த பல புத்தகங்கள் எழுதி முடிக்கிறார். அவர் கனவு கண்டு சில மிகச்சிறந்த ஒரு தத்துவ சாதனைகளை கூட அவர் பின்னால் அவர் எழுத நினைத்த விஷயங்களை கூட அவர் அதுக்கப்புறம் அவரால் எழுத முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு மிகச்சிறிய காலத்தில் அவர் செய்த ஒரு சாதனை என்பது எப்படியானது என்றால், கிட்டத்தட்ட தத்துவத்தின் போக்கையே புரட்டி போட்ட ஒன்றாக அது இருந்தது. நம்ம நீட்சே படிக்கும்போது நமக்கு அதுதான் பெரிய ஒரு வியப்பை ஏற்படுது. ஹைடகரை படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் புது தத்துவ பள்ளி உருவாக்குறோம். இதுவரை வந்த விஷயங்களுக்கெல்லாம் அதை இதுவரை போன உருவாகி வந்த போக்குகளுக்கெல்லாம் ஒரு அணை கட்டி இன்னொரு ஏரியாக்குள்ள ஒரு போராட நம்ம போகணும். ஆனால் நீட்சியை படிக்கும்போது தான் எல்லாமே அவர் ஒட்டச்சு அப்படியே திருப்பி போடுற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஸோ அவர் வந்து எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆன்டி வேல்யூஸ் கிரியேட் பண்ணக்கூடிய எதிர் விழுமியங்களின் தத்துவவாதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா விழுமியங்களையும் தலைகளை புரட்டி போடக்கூடிய ஒரு போக்கு. ஸோ கிட்டத்தட்ட தத்துவத்துடைய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்பது நீட்சையுடைய இந்த ஒரு 20 ஆண்டுகள் அவர் வேலை செய்த காலகட்டம் தான். அதன் பிறகு அவருடைய மரணம் நிகழ்வு. ஒருவேளை அவர் மரணம் அடையாமல் இருந்தால் இன்னும் பல விஷயங்களை பண்ணியிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது அவருடைய எழுத்துக்களை படிக்கும்போது. ஸோ இதுதான் அவருடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை. இப்போ இந்த புத்தகத்தை பற்றி சில விஷயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த புத்தகம் வந்து அவர் தஸ் ஸ்பேக் ஜார்துஷ்டா. இப்போ இந்த ஜார்துஷ்டன் அப்படிங்கிறவர் யாரு பார்த்தீங்கன்னா, ஜொராஸ்ட்ரியன் மதம்னு ஒரு மதம் இருக்கு. அதில் கூட ஜொராஸ்டர் தான் வந்து இவர் வந்து ஜார்துஷ்டர் அப்படின்னு மாத்திக்கிறார். இந்த புத்தகத்தை 1883 85 வரை அவர் எழுதுறாரு. 2 ஆண்டுகள் எடுத்துக்கிறார் எழுதுறதுக்கு. ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்க புரிஞ்சுக்கணும், இப்போ சின்ன சின்ன அத்தியாயங்களா இருக்கும். ஆனால் எல்லா அத்தியாயங்களுமே அவ்வளவு அடர்த்தியா பல விஷயங்களை பேசியிருப்பார்.
2 பக்கங்கள், 3 பக்கங்கள், 4 பக்கங்கள், சில அத்தியாயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன அத்தியாயங்களுக்குள்ளாடி ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக சில விஷயங்கள் அவர் பேசுவார். அதுக்காக அவர் ரொம்ப ஒரு உருவ ரீதியான மொழியை பயன்படுத்துவார். ஸோ அஃபாரிசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுருக்கமாக ஒரு விஷயத்தை நறுக்கு தெரித்தாப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாணி என்பது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி அவரோட அஃபாரிசம்ஸ் தனியாக இருக்கு. இப்போ அவர் வந்து இந்த ஒரு 2 ஆண்டுகளாக இதை எழுதுறாரு. ஜொராஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜொராஸ்டர்ங்கிறவர் தான் முதலாக நன்மை தீமை அப்படிங்கிற ஒரு தத்துவ இருமையை வைத்துக்கொண்டு ரொம்ப தீவிரமாக பேசிய ஒரு 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 பாரசீக தத்துவவாதி. அப்ப இவர் வந்து இந்த நன்மை தீமைங்கிற இருமைக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது என்பது தத்துவத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழுக்கு. அதான் தத்துவத்தை நிலைகுலைய வச்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இதே பழியதான் அவர் சாக்ரட்டிஸ் மேலையும் போடுறாரு, அது வேற விஷயம். பட் இதை சொல்லிட்டு சொல்றாரு, இதே நபரை வைத்துக்கொண்டு அவர் செய்த வேலைக்கு நேர்மாறான வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அவரை நான் முடிவு பண்ணி அவரை இந்த கேரக்டரை நான் உள்ள கொண்டு வந்ததா அவர் சொல்றாரு. ஸோ இவரை வச்சு ஒரு புத்தகம் எழுத முடிவு செய்ததா அவர் சொல்லுகிறார். ஸோ அவருடைய கே சயின்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல அவர் வந்து இந்த ஜாரதுஷ்டனை குறித்த ஒரு குறிப்பு வந்து வருகிறது. அப்புறம் வந்து இந்த புத்தகத்துடைய வெளியீடு இந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் 1883, 92 அந்த காலகட்டத்தில் நடந்தாலும் கூட அவருடைய பெயர் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மொழிபெயர்ப்புகள், என்னுடைய பரவலான கவனம் வந்து பின்னால் தான் நடக்கிறது. உலகத்தின் மிகச்சிறந்த படைப்பாளிகள் யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லார்ட்டையும் நீச்சையோட ஒரு தாக்கம் இருக்கிறது. குறிப்பாக பிரிட்டிஷ் இலக்கியத்திலையும் அமெரிக்க இலக்கியத்திலையும் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்திய ஒருவராக நீச்சையை பார்க்கப்படுகிறார். தத்துவவாதிகள் ஒன்று அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், இல்லாட்டி அவரை முழுமையா நிராகரிக்கிறாங்க. ஆனாலும் அவரை பாதிக்காத தத்துவவாதிகளை நீங்கள் பின்னவனித்துவ காலத்தில் பார்க்கவே முடியாது. பின்னவனித்துவ இலக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்திய ஒரு தத்துவவாதியாக அவர் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபூக்கோவா இருக்கலாம், வேற பலராக இருக்கட்டும், எல்லாருடைய ரைட்டிங்லையும் வந்து இவருடைய ஒரு ஃபோக்கஸ், இவருடைய பெரிய ஒரு இம்பாக்ட் நம்ம வந்து பயங்கரமா பார்க்க முடியும். இவருடைய கேரக்டர் இப்போ இவர் பேசின விஷயங்கள் கருத்துக்களுக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. உதாரணமாக அவர் பேசுன இந்த சூப்பர் மேன் அப்படிங்கிற கான்செப்ட், வில் டு பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அப்புறம் இந்த எட்டர்னல் ரெக்கரன்ஸ், இதெல்லாமே வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய கருத்தாக்கங்களாக இருக்குங்க. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அவர் பேசக்கூடிய வேற சில விஷயங்கள்ல முக்கியமானவே வந்து இந்த நன்மை தீமை என்கிற மதிப்பீடுகளுடைய இடம் என்ன இந்த உலகத்தில், அதுக்கான இடமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாரு. இதுக்கும் இன்னைக்கு இப்படி பின்னர் காலத்தில் மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி விவாதங்களுக்கான ஒரு பெரிய ஒரு தேவை இருக்குது. நம்ம இந்த விழுமியங்களை நாம் இன்று எங்கு கொண்டு வைப்பது, தத்துவங்களை எங்கே கொண்டு வைப்பது, ஒழுக்கத்தை எங்கே கொண்டு வைப்பது, அறத்தை எங்கே கொண்டு வைப்பதுங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்கு. இப்போ நீச்சை இதை குறித்து என்ன சொல்லுகிறார், நீச்சை சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. எதுக்காக நம்ம நீச்சையை படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி கடைசி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பின்னணித்தத்தை தெரிந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் ஒரு இருத்தலியத்தை தெரிந்து கொள்ள விரும்பினால், உங்களுக்கு நீங்கள் யார் என்று நீங்கள் தேடக்கூடியவராக இருந்தால், உங்களுடைய பிரஜை எப்படி செயல்படுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால், ஒரு கவித்துவமான மொழியில் தத்துவத்தை ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பினால், நிச்சயமாக இந்த புத்தகம் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகமாக இருக்கிறது. நீச்சையை குறித்து கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கான ஒரு வெளிச்சத்தை அது தரக்கூடும். ஒரு புதிய ஒரு பார்வையை அது உங்களுக்கு அளிக்கக்கூடும். நிறைய கேள்விகளை வந்து இந்த உலகத்தின் மீதும், தத்துவங்கள் மீதும், மதத்தின் மீதும், அரசியல் மீதும், சமூக சிந்தனைகள் மீதும், முற்போக்கு சிந்தனைகள் மீதும், இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகள் மீதும் உங்களுக்கு எழுப்புவதற்கு இந்த புத்தகம், இந்த எழுத்தாளர் உங்களுக்கு, இந்த தத்துவவாதி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுவார். ஆகையால் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர். என்னை பொறுத்தவரை நீட்சையை கற்றுக்கொள்வது என்பது ஒரு கத்தி வீச கற்றுக்கொள்வதை போன்ற விஷயம். ஒரு வாளை வீசுவதற்கு கற்றுக்கொள்வதற்கு சமமான விஷயம். ஏனென்றால் நீங்கள் ஒரு வாளை வீசும்போது அதில் அது தற்காப்பு கலை மட்டுமே இல்லை, நீங்க யாராவது உங்களை வெட்ட முடியாது, வச்சு ஒரு விஷயத்தை அழிக்க முடியும். ஆகையால் அந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம். அதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸும் கான்சன்ட்ரேஷன், ஒரு ஸ்கில்லு எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ இந்த தத்துவம் வந்து அப்படிப்பட்ட ஒரு தத்துவம், ரொம்ப ஆபத்தான தத்துவம். இது ரொம்ப சரியாக நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் அதுலேருந்து உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. சரியாக நீங்கள் கற்றுக்கொண்டாலும் கூட இதை வைத்து நீங்கள் பல்வேறு விஷயங்களை உடைக்கும் போது, பிளக்கும் போது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்க ஒருத்தர் நீங்க தான் சந்திக்கணும். நீங்களே புதுசாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இந்த ஒரு தத்துவம் ஏற்படும். ஸோ எளிமையாக அடிப்படையாக சில விஷயங்களை எளிமையாக புரிந்து கொள்வதற்கான சில தத்துவவாதிகள் இருக்கிறார்கள்.
அவங்க வந்து உங்களை எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்படியான ஒரு சிந்தனையாளர், ஒரு எதிர் சிந்தனையாளர் அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நீட்சே ரொம்ப ஒரு அவசியமான ஒருவர். இது ஒரு ஒரு எளிய அறிமுக ஒரு காணொளி மட்டும்தான். அடுத்த காணொளியில் நான் நேரடியாக அவருடைய கோட்பாடுகளுக்குள், அவருடைய முக்கியமாக அவருடைய முதல் அத்தியாயத்துக்குள் செல்ல இருக்கிறேன். அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். இப்போ வந்து வெறுமனே ஒரு அறிமுக காணொளி மட்டும்தான். I'll see you later. Bye.